ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில பெரிய பையன் பார்த்தீங்கன்னா, அதிக செலவாளி. நல்ல நண்பர்கள் அதிகம். செலவு அதிகம் பண்ணுவாப்படி. பணத்த பத்தி கவலைப்பட மாட்டாப்படி. எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு அப்பாட்ட பணம் வாங்கி செலவு பண்ணிட்டுருப்பாரு. சின்ன பையன் வந்து நல்லா படிப்பாப்படி, சிக்கனவாதி, நல்ல நற்குணம் உடையவர். இந்த 2 பசங்களும் போயிட்டுருக்கிறாங்க. அவங்க அப்பா எந்த வரவு செலவு, வீட்டு வரவு செலவு, ஏதாவது பணம் குடுக்கல் வாங்கல் எல்லா பொறுப்பையுமே 2வது பையன்கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு. இது வந்து பெரிய பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னடா எத எடுத்தாலும் சின்னவன்கிட்டயே குடுக்குறாங்களே, என்கிட்ட குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் கேட்கறாரு. ஏப்பா எந்த வேலையா இருந்தாலும் தம்பிட்டயே குடுக்குறீங்க. என்னைய நம்ப மாட்டீங்களா? அப்படின்னா உடனே சரி உங்க 2 பேத்துக்கு இடையில ஒரு போட்டி வைக்கிறேன். இந்தாங்க ஆளுக்கு ரூ. 10,000 வச்சுக்கங்க. ஆளுக்கு 2 ரூம்பு. ஆளுக்கு ஒரு ரூம் விட்டாரு. இந்த ரூம் வழிய நீங்க ரூ. 10,000க்கு ஏதாவது பொருள வாங்கி அடுக்கி வைக்கணும். ரூம் வழியணும். மீதி காசு வச்சிருக்கணும். இது ஒரு போட்டி. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ, அவங்ககிட்ட இந்த வீட்டு செலவ ஒப்படைக்கிறேன். அப்படின்னோன உடனே 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. உடனே பெரிய பையன் என்ன செய்றான் ரூ. 10,000க்கு உடனே என்ன வீட்டு ரூம் வழிய அடுக்கி வைக்கணுமா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 10,000க்கு என்ன எடுக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா போய் சுத்தி பார்க்குறான். சுத்தி பார்த்துட்டு ரூ. 10,000க்கு வைக்கப்போரு. ஒரு டிராக்டர் வழிய வைக்கப்போரு வாங்கி, அதில மீதி ரூ. 9,900 மீதி ரூ. 10 எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு, கொண்டாந்து அந்த வைக்கப்போற ரூம்ல போட்டு அடைச்சு, நல்லா டம்ப் பண்ணிட்டான். ஃபுல்லா நெறஞ்சிருச்சு. ரூம பூட்டிட்டான். உள்ள நுழையவே முடியாது. பூரா வைக்கப்போரு உள்ள. அப்புறம் 2வது பையனும் ஏதோ செஞ்சிருக்கிறான். அத பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. சஸ்பென்ஸ். அப்புறம் ஒரு போட்டி முடிஞ்சது. அவங்க அப்பாட்ட போய் பெரிய பையன் சொல்றான், "அப்பா நீ குடுத்த ரூ. 10,000 பாருப்பா ரூம் வழிய நானு பொருள்கள் நிரப்பி வச்சுட்டேன்." அப்படின்னு அவங்க அப்பா, ஆஹா! அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல் பையனுடைய ரூம திறக்க பார்க்குறான். திறக்கவே முடியல. ஏன்னா உள்ள பூரா வைக்கப்போரு. சரி மீதி எவ்வளோடா காசு வச்சிருக்கிற? அப்படின்னா, ரூ. 10 இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ரூ. 10 திருப்பி குடுத்துடுறான். இப்போ 2வது பையன் ஒரு ஒதுக்கப்பட்ட ரூம் இருக்கும் இல்லைங்களா? அந்த ரூமுக்கு போறாங்க. உள்ள போய் நுழைஞ்சு பார்த்தா, உள்ள ரூமுக்கு நடுவால ஒரு சேர் மேல ஒரு விளக்கு எரிஞ்சுகிட்டு இருக்குது. அந்த விளக்கு அந்த ரூம் பூரா வெளிச்சமா இருக்குது. ஒரு ஊதுபத்தி பத்த வச்சிருக்கோம். அது நறுமணமா இருக்குது. அவன் சொல்றான், "அப்பா அந்த விளக்கு, ஊதுபத்தி எல்லாம் சேர்ந்து மொத்தமே ரூ. 10 தான். இந்தாங்க ரூ. 9,990 பாருங்க நீங்க குடுத்த காசுக்கு இந்த ரூமையே நிரப்பிட்டேன்" அப்படின்னான். அப்போ அவங்க அப்பா பெரியவன பார்த்தாரு. "ஏன்டா நீ ரூ. 10,000க்கு ரூ. 9,900 வைக்கப்போர் வாங்கி நிரப்பி வச்சிருக்கிற. இந்த சின்னவன் பாரு ரூ. 10க்கு ஒரு விளக்கையும் வாங்கி படுத்திக்கிட்டான். ஒளியால் இந்த ரூமே நிறைஞ்சிருச்சு. அதே மாரி ஊதுபத்தி பத்த வச்சிருக்கிறான். நறுமணத்தால் இந்த ரூம் நிறையுது. அப்ப மீதி ரூ. 9,990 குடுத்துருக்கிறான். அப்ப யார் மிகச்சிறந்த அறிவாளி? அப்ப இவன்கிட்ட செலவு ஒப்படைக்கிறது சரிதானே அப்படின்னா, அப்புறம் பெரியவன் வேற வழி இல்லாம ஆமாப்பா, சின்னவன் தான் மிகச்சிறந்த அறிவாளி அப்படின்னான். அப்போ அறிவு என்பது நாம் செய்கின்ற ஆடம்பரத்தில் இல்லை. நாம் செய்கின்ற சரியான செலவுகளிலே உள்ளது.